என்னுயர் சன் டிவி நேயர்களுக்கு ரிஷியின் அன்பான வணக்கங்கள். வெல்கம் டு விவேல் கையில் ஒரு கோடி. ஆர் யூ ரெடி? உடன் வழங்குவோர் டாடா கோல்ட் பிளஸ் அண்ட் தாத்ரி ஹேர் கேர் பிளஸ் ஹெர்பல் ஆயில். மக்களே, திருப்பங்கள் இருந்தாதான் வாழ்க்கை சுவாரஸ்யமாவே இருக்கும். அப்படிப்பட்ட திருப்பங்களை தர நிகழ்ச்சி தான் நம்மளுடைய நிகழ்ச்சி. பட் அத நல்ல திருப்பமாவோ இல்ல ஒரு கெட்ட திருப்பமாவோ ஆக்கிக்கிறது வர்ற கண்டெஸ்டன்ட் கையில தான் இருக்கும். இன்றைய கண்டெஸ்டன்ட்ஸ் அதை எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துலாம். ப்ளீஸ் வெல்கம் பாலா அண்ட் ஸ்ரீவித்யா. வெல்கம் வெல்கம் பாலா, வெல்கம் ஸ்ரீவித்யா. நீங்க எங்க இருந்து வர்றீங்க, என்ன பண்றீங்க சொல்லுங்க பாலா. நான் திருப்பூர்ல வண்ணாம்பட்டிங்கிற சின்ன கிராமத்துல இருந்து வரேன் சார். நான் இப்ப சென்னையில சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓ மை காட், அதனால தான் ஆளே கொஞ்சம் வேற மாதிரி மாறி இருக்கீங்க போல இருக்கு. கொஞ்சம் கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணி சென்னை வந்தது. நீங்க சொல்லுங்க. என் பேரு ஸ்ரீவித்யா, நானும் இங்க வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இங்க வந்து நின்ட்டீங்கல்ல, இந்த பணம் 1 கோடி ரூபாய் உங்களுடைய பணம். தேங்க்யூ. ஆக்சுவலி ஏன் முன்னாடி ஒரு டீலிங் வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதை பத்தி அண்ணா சொல்லுவாங்க, கேட்டீங்க. ஆக்சுவலி அந்த டீல் என்னன்னா, இந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் டாப்ல இருக்கோ அது ஃபுல்லா நீங்களே வச்சுக்கலாம். எவ்வளோ கீழே ட்ராப்ல இருக்கோ அது மட்டும் எங்களுக்கு கொடுத்தா போதும். அதான் ரொம்ப சின்ன பறந்து விரிஞ்ச மனசு. ட்ராப் ஆற பணம் மட்டும் மிச்சம் மீதி இருக்கிறத நாங்க எடுத்துக்கிறோம். மேலே எவ்வளவு பணம் இருந்தாலும் நீங்களே எடுத்துக்கோங்க. ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. சரியா? உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் இருக்கு, என்கிட்ட 7 கேள்விகள் தான் இருக்கு. லெட்ஸ் ப்ளே விவேல் கையில் 1 கோடி. ஆர் யூ ரெடி? எஸ். கோடி பஞ்ச். அங்கே பாருங்க, 7 கேள்விகள், 1 கோடி ரூபாய் உங்க முன்னாடி, உங்க பணம் இருக்கு. முதல் கேள்விக்கான தலைப்புகள் என்னன்னு பார்த்துடலாமா? எந்த தலைப்பில இருந்து கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற சாய்ஸ் கூட உங்களுக்கு. புனைப்பெயர் நதிகள். நதிகள். நதிகள் நதிகள் உங்களுடைய தலைப்பு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். கோதாவரி, கிருஷ்ணா, மகாநதி, துங்கபத்ரா. இதுக்கான கேள்வி என்னன்னா, சென்னை குடிநீர் தேவைகளுக்காக எந்த வெளிமாநில நதியின் தண்ணீர் பெறப்படுகிறது? கோதாவரியா, கிருஷ்ணாவா, மகாநதியா, துங்கபத்ராவா? உங்களுக்கு 60 செகண்ட் இருக்கு. ஆக்சுவலா வந்து கிருஷ்ணா மட்டும் தான் அதர் ஸ்டேட்னு நினைக்கிறேன். நான் மகாநதி எனக்கு இன்னும் தோணுது. உனக்கு ஏதாவது கேசஸ் இருக்கா? எனக்கு கிருஷ்ணான்னு தோணுது. இல்ல ஒரே இடத்துல அடிக்க வேணாம், நீ இன்னொரு இடத்துல கூட போய் வச்சு இதில் வைக்கலாம். உனக்கு என்ன, உனக்கு ஒரு கெஸ் இருக்கும்ல, என்ன இருக்குன்னு சொல்லு. 45 எனக்கு செகண்ட். கிருஷ்ணா தோணுது. டைம் ஆகுது, நீ வேற இடத்துல எடுக்க ஆரம்பி. இதில் வைக்கலாம். வேற எதாவது எடுக்க ஆரம்பி. அது துங்கபத்ரா எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ இது இல்லை. கோதாவரியும் எனக்கு இருக்கும்னு தோணல. பட் கிருஷ்ணா மேல தான். கிருஷ்ணாவில் மட்டும் அதிகமாக வச்சுக்கோ, பாக்கி எல்லாம் கம்மி. 20 செகண்ட் இருக்கு. இப்போ குவிக் சேஞ்சுங்கிற ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ண விரும்புறீங்களா இல்லையா? அதாவது 30 செகண்ட் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கொடுப்பேன். அண்ட் இதை நீங்க வேற மாதிரி பிரிச்சு அடுக்கலாம். முதல் 6 கேள்விகள்ல இந்த ஆயுதத்தை ஒரு வாட்டி நீங்க யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு இப்போ வேணுமா வேணாமா? சொல்லு, என்ன வேணாமா? இல்ல வேண்டாம். வேணாம், கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. அப்போ உங்க டிராப்பை பார்த்துடலாமா? வந்து நின்றுங்க. சென்னை குடிநீர் தேவைக்காக எந்த வெளிமாநில நதியின் தண்ணீர் பெறப்படுகிறது அப்படிங்கிறது கேள்வி. கோதாவரி அப்படிங்கிற ஆப்ஷன்ல 24 லட்சம் அடுக்கியிருக்கீங்க. கிருஷ்ணால 64 லட்சம் அடுக்கியிருக்கீங்க. மகாநதியில எதுவும் இல்லை. துங்கபத்ரால 12 லட்சம் அடுக்கியிருக்கீங்க.
இதுல எந்த அமௌண்ட் டாப் எது டிராப்? ஒரு 10 செகண்ட்ல 36 லட்சத்தை இழந்திருக்கீங்க. கோதாவரி, துங்கபத்ரா இது ரெண்டுமே தவறான பதில்கள். கிருஷ்ணா இல்ல மகாநதி இது ரெண்டுத்துல ஏதோ ஒரு ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர். சோ இந்த 64 லட்சம் டாப்பா டிராப்பா? கிருஷ்ணா நதி திட்டம் 1996ல. இருந்தாலும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன். அந்த சின்ன கன்ஃபியூஷன்ல ஒரு சின்னதா ஒரு 36 லட்சம் அப்படி போயிருச்சு. 64 லட்சம் நல்ல அமௌண்ட், அப்படியே தக்க வச்சுங்க. கண்டிப்பா. சரியா? கண்டிப்பா. நீங்க இந்த 64 லட்சத்தை வச்சு என்ன பண்ணுவீங்க? பாலா ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்து அப்பா தான் என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சார். விவசாயம் தான் பண்ணுற ஃபார்மர் தான் அவர். ஸோ அவருக்கு என்னால் ஏதாவது செய்ய முடியுமான்னு அவர்கிட்ட காசு கொடுத்துட்டு அவருக்கு என்ன முடியுமோ அவர் செய்யும். ஓகே ஓகே சூப்பர். ஓகே நீங்க என்ன பண்ணுவீங்க ஸ்ரீவித்யா? யா ஆக்சுவலி இங்க வந்து அமௌண்ட் வாங்குற எல்லாருமே நான் இப்படி செலவழிப்பேன் அப்படி செலவழிப்பேன் தான் சொல்றாங்க. நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்க என்ன அமௌண்ட் இருக்கோ அதை வந்து டபுளா ட்ரிபிளா அது மாதிரி ஆக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட பிஸ்னஸ். அது மாதிரி ஏதாவது பண்ணி பிசினஸ் அந்த மாதிரி என்ன பிசினஸ்? ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா பேஷன் அப்படிங்கிறது வேற. எனக்கு வந்து டிவி ஆங்கரிங் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அது பேஷன். இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? இன்னும் கொஞ்சம் ஷாக் ஆவீங்க. நீங்க வந்து என்னோட ரோல் மாடல். உங்கள மாதிரி நிறைய தடவை கண்ணாடி முன்னாடிலாம் நின்னு ட்ரை பண்ணிருக்கேன். யா கேட்டிங்களா? ஓகே ஓகே கண்ட்ரோல் கண்ட்ரோல். மாடல் ரோல் மாடல். யா 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 யா. கண்டிப்பா முன்னேறி எங்கேயோ போயிடுவீங்கிறது தான் உங்க மைண்ட் வாய்ஸ். நான் கேட்ச் பண்ணிட்டேன். யாரு பெத்த புள்ளையோ? அப்போ நீங்க என்ன மாதிரி ஆங்கரிங்லாம் பண்ணுவீங்களா? கண்டிப்பா. நீங்க வந்து பண்ணிக்காமீங்க. நீங்க மட்டும் பந்தாவா அழகா கோட்லாம் போட்டுட்டு பண்றீங்க. நாங்க மட்டும் வாவ் வாவ் பாரிவள்ளல் பரம்பரை. ஓகே முடியலடா. வெல் ஆக்சுவலி எங்க ஹாய் ஸ்டார்ட் பண்ணலாங்களா? என்னுயிர் சன் டிவி நேயர்களே, இது விவல் கையில் ஒரு கோடி. Are you ready? இன்னும் முடியல, இன்னும் கொஞ்சம் இருக்கு. இது வரைக்கும் நீங்க தந்த ஆதரவுக்குலாம் ரொம்ப நன்றி. அண்ட் இனிமேலும் நீங்க அதே மாதிரி ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நாங்களும் உங்களுக்கு அமௌண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருப்போம். எப்படி பாஸ்? உங்க மாதிரி ஏதாவது கொஞ்சமாவது பண்ணீங்களான்னா? நீங்க சத்தியமா என்ன மாதிரி ஆகவே முடியாது. என்னை விட ஒரு சூப்பர் ஆங்கரா வர போறீங்க. இவ்வளவு நல்ல லைன்லாம் எனக்கு வராதுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ். எனக்கு இல்லனாலும் இவங்களுக்கு ஒரு ஓ போட்டுருங்க. அண்ட் கோட் அது நீங்களே வெச்சுங்க பரவாயில்லை. இல்ல பரவாயில்லை வெச்சுக்கோங்க. அப்புறம் பாரதியார் மாதிரி இருப்பீங்க பாக்குறதுக்கு. ஓகே நன்றி. இப்போ பாலா ஸ்ரீவித்யா நீங்க ரெண்டு பேரும் ஆட்டத்துல எங்க இருக்கீங்க அப்படிங்கறத பாப்போம். இன்னமும் 6 கேள்விகள், 64 லட்சம் நீங்க இன்னும் தக்க வச்சுட்டு இருக்கீங்க. அடுத்த கேள்விக்கான தலைப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் உங்களுக்கான SMS கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ்
ஆப்ஷன் ஏ கர, ஆப்ஷன் பி நந்தன, ஆப்ஷன் சி விக்ருதி, ஆப்ஷன் டி விஜய. இதுக்கான கேள்வியை நான் அப்புறம் கேட்கிறேன். பாலா, ஸ்ரீவித்யா, ரெண்டாவது கேள்விக்கான தலைப்புகள் என்னங்கிறத பார்ப்போம். ரயில்வே, தபால். ரயில்வே. ரயில்வே. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் என்னன்னா 3, 4, 5, 6. இதுக்கான கேள்வி 2012 மே மாதத்தின்படி ஒரு ரயில்வே பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டின் விலை என்ன? 3 ரூபாய், 4 ரூபாய், 5 ரூபாய், 6 ரூபாய். 60 செகண்ட் இருக்கு. 3 விட்டுட்டு மிச்சத்துல நான் அடிப்போம். இல்லை பையன் இருந்தால் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 இருந்துச்சுன்னு இப்போ மேபி மாத்திருக்கலாம்ல. மாற்றிருக்கலாம், நான் கன்ஃபார்மாக தெரியாது. ரயில்வே பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க சொல்லி பழகிடுச்சு நம்ம எடுக்கணும். 4லேயே வேணும். 45 செகண்ட் இருக்கு. எல்லாத்துலயும் 4 ஓகேவா? டேய் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் சொல்லு. ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் முன்னாடி நான் எடுத்துருக்கேன். எவ்வளோ நாளைக்கு முன்னாடி 3 இருந்தது? ஒரு 3-4 months முன்னாடி 3 தான் இருந்துச்சு. 3-4 months முன்னாடி 3 தான் இருந்ததா? 30 செகண்ட். கன்ஃபார்மா தெரியுமா? தெரியுமே, ஆனால் மறுபடியும் இதெல்லாம் மாற்றினேன், நிறைய ரூல்ஸ் இருந்துச்சுல்ல. வெயில் அது 3லேயே. ஏய் மற்ற 2 ஆப்ஷனும் இருக்கு, பார்த்துக்கோ, இதனால ராங் ஆகக்கூடாது. ஓகே, கன்ஃபார்மா தெரியுமா? அதுக்கு முன்னாடி தெரியும் சார். இப்போ மாற்றிருப்பாங்க, மறுபடியும் இது வந்து ரூல்ஸ் வந்து சொல்லி மாற்றிருப்பாங்க, தெரியல. இப்போ ரீசெண்டாக ரூல்ஸ் சொன்னதா? அதிலே இருக்கு. 7, 6, 5, 4, 3, 2, 1. 3 ரூபாயில 28 லட்சம் அடிக்கிருக்கீங்க, 4 ரூபாயில 16 லட்சம் அடிக்கிருக்கீங்க, 5 ரூபாயில 20 லட்சம் அடிக்கிருக்கீங்க, அண்ட் 6 ரூபாயில எதுவுமே அடுக்கல. இப்போ குவிக் சேஞ்ச் உங்களுக்கு வேணுமா வேணாமா? எடுத்துக்கிறீங்க. Yeah. உங்களுக்கான 30 செகண்ட் இப்போ ஆரம்பிக்க போகுது. ஆரம்பிச்சிருச்சு. 3ல இருந்து மாத்தவா? நிறைய 3ல இருந்து மாத்தவா? 4ல இருந்து மாத்தவா? 3ல இருந்து மாத்தவா? 20 செகண்ட் இருக்கு. 3 கண்டிப்பா இருக்காதுல்ல. ஒன்று மட்டும் வச்சிரு. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. குவிக் சேஞ்ச் வாங்கி ஒரு பெரிய மாற்றத்தை பண்ணியிருக்கீங்க. பிளாட்ஃபார்ம் டிக்கெட் 5 ரூபாய் தானே? நல்லா தெரியுமா? நினைக்கிறேன். வந்து நின்றுங்க, பார்த்துடலாம். 2012 மே மாதத்தின்படி ஒரு பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டின் விலை என்ன? 3 ரூபாயில 6 லட்சம், 4 ரூபாயில 6 லட்சம், 5 ரூபாயில 52 லட்சம், 6 ரூபாயில எதுவும் அடுக்கல. சோ இதுல எந்த அமௌண்ட் டாப், எது டிராப்? I'll see you after a short break. This is Vivel. கையில் ஒரு கோடி. Are you ready? உங்களுக்கு தெரியுமா நான் எம்.ஆர். ராதா பொண்ணுன்னு? Welcome back to Vivel. கையில் ஒரு கோடி. Are you ready? உடன் வழங்குவோர் டாடா கோல்ட் பிளஸ் அண்ட் தாத்ரி ஹேக் ஹேர் பிளஸ் ஹெர்பல் ஆயில். பாலா அண்ட் ஸ்ரீவித்யாவோட விளையாடிட்டு இருக்கோம். 2012 மே மாதத்தின்படி ஒரு ரயில்வே பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டுடைய விலை என்ன அப்படிங்கிறது கேள்வி. 3 ரூபாங்கிற ஆப்ஷன்ல 6 லட்சம், 4 ரூபாங்கிற ஆப்ஷன்ல 6 லட்சம், 5 ரூபாங்கிற ஆப்ஷன்ல 52 லட்சம் அண்ட் 6 ரூபாங்கிற ஆப்ஷன்ல எதுவுமே அடுக்கல. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களோ? சார் ஃபஸ்ட்டு 3 ரூபீஸில் போன மாதிரி ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் சென்னை வரும்போது அப்பா கூட வந்தாங்க ஸ்டேஷனுக்கு. 5 ரூபீஸ் வாங்கின மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஒரு இன்ட்யூஷன் தோணுது, அதனால. சூப்பர். அப்போ உங்க டிராப் பாத்துறலாம், வந்து நின்றுங்க. இதுல எந்த அமௌண்ட் டாப், எது டிராப்?
ரூபாய் ஒரு பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டோடைய விலை இந்த வருஷம் மே மாசத்துல இருந்து. முதல்ல அதுல 10 லட்சம் தான் அடிக்கிருந்தீங்க. பட் குவிக் சேஞ்ச் வாங்கி அதுல வந்து 42 லட்சம் நீங்க ஆட் பண்ணீங்க. நீங்க இப்போ கேம்ல எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கறத பார்ப்போம். 2 கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க. 52 லட்சத்தை தக்க வச்சிட்டு இருக்கீங்க. அடுத்த கேள்விக்கான தலைப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி dear viewers, உங்களுக்கான SMS கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் A கர, ஆப்ஷன் B நந்தன, ஆப்ஷன் C விக்ருதி, ஆப்ஷன் D விஜய. இதுக்கான கேள்வியை நான் அப்புறம் கேட்கறேன். பாலா, ஸ்ரீவித்யா, இப்போ 3வது கேள்வி. இன்னமும் 5 கேள்வி தாங்க. 3வது கேள்விக்கான தலைப்புகள் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். மாவட்டங்கள் வரலாறு. உனக்கு தெரியுமா மாவட்டங்கள் தெரியாது. என்ன சொல்ல வரலாறு சொல்லிடலாம். அப்போ தெரியுமா உனக்கு? கெஸ் பண்ணலாம். வரலாறு. வரலாறு உங்களுடைய தலைப்பு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்துடலாமா? ராஜராஜ சோழன், கரிகாலன், செங்குட்டுவன், ராஜேந்திர சோழன். இதுக்கான கேள்வி என்னன்னா, கங்கை கொண்ட சோழபுரம் யாரால் நிர்மாணிக்கப்பட்டது? ராஜராஜ சோழனா, கரிகாலனா, செங்குட்டுவனா, இல்ல ராஜேந்திர சோழனா? 60 செகண்ட் ஆரம்பிச்சிருச்சுங்க. கங்கை கொண்ட சோழபுரம். எது வைக்கலாம்? ராஜராஜ சோழர் எனக்கு ரொம்ப ஃபெமிலியர் நேம். தஞ்சை பெரிய கோவில் அது அவர் தான் கட்டினாரு. பட் கங்கை கொண்ட சோழபுரம் கரிகாலன் கொஞ்சம் வை. ராஜேந்திர சோழன் செங்குட்டுவன்லாம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. இதில் கொஞ்சமாக வைக்கலாமா நாம? இதுல அதில் அது ரெண்டுல ஏதாவது ஒரு ஆப்ஷன்ல கொஞ்சம் வைக்கலாம். கங்கை கொண்ட சோழன் 30 செகண்ட் இருக்கு. ஏதாவது ஒரு ஆப்ஷன்ல வைக்கலாம். சேரன் செங்குட்டுவன் அப்படின்னு நான் கேள்விப்பட்ட மாதிரி ஒரு ஃபீல். அது சோழபுரம். 20 செகண்ட். இன்னொரு சோழன் அப்படின்னு